வணக்கம். இது டாக்டர் கே ஞானசம்பந்தன். முழுக்க முழுக்க இந்த சேனலில் ஃபினான்ஷியல் நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் மட்டும் தான் பேச போகிறோம். சரி, இப்போது ஒரு ப்ராடக்டில் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல எப்போ பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், எப்படியெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணுங்கிற விஷயம் முதல்ல தெரியணும். அது தெரியாமல் உங்கள் பணத்தை போய் குருட்டு கோழி தவிட்ட முழுங்குற மாதிரி போட்டிங்கன்னா அம்பேல் காணி ஆகிடும். அப்போது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 1,00,000 ரூபா போட்டு கோல்டு வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு 20% தான் ரிட்டர்ன். ஆனால் போன வருஷம் மட்டும் நீங்கள் 1,00,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா 116% ரிட்டர்ன். அப்போது எந்த வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ பண்ணணுங்கிற விஷயம் இருக்குது. அப்போது போன வருஷம் 1 கோடி ரூபா போட்டிருந்தீங்கன்னா இந்த வருஷம் 2 கோடியே 16 லட்ச ரூபா ஆச்சா? அப்போ எப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஃபினான்ஷியல் அசட்டுங்கிறது எல்லாமே ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் எப்போல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அதுலேருந்து மணியை ஈல்டாக எடுக்கிறீங்கிறது தான் விஷயம். இப்போது கோல்டுனா கோல்டில் மட்டுமே நிற்காது, இது ஒரு இன்னொரு அசட்டுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும். அப்போது எந்த அசட்டுங்கிறத முடிவு பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இது மாதிரி பல இன்ஃபர்மேஷனை ஃப்ரீயாக தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் 2, ஒரு நம்மளோட லைஃப்பில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று அக்குமுலேஷன், அடுத்து டிரான்சிஷன், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ். இந்த அக்குமுலேஷன் ஸ்டேஜுங்கிறது 25லேருந்து 40க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 25 வயசில் உதாரணமாக ஒருத்தர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அந்த 25 வயசில் நீங்கள் 75% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ரிஸ்க் அப்பிடைட், நீங்கள் ரிஸ்க்கு ஜாஸ்தியாக எடுக்கலாம், அதை பற்றி தப்பே கிடையாது. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போகும்போது, அதாவது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ் போகும்போது நீங்கள் இப்போ 40 வயசை தொட்டுருவீங்க. அப்போ 40 வயசில் தொடும்போது 40லேருந்து 100 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு 60% நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈக்விட்டி இஸ் ரிஸ்கி. ஈக்விட்டி மட்டும்தான் அசட்டுங்கிறது கிடையாது. எல்லா ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் நான் சொல்கிற இந்த விஷயம் பொருந்தும். ஏன்னா நாளைக்கு லைஃப்பில் சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி கடைசியில் இந்த டிரான்சிஷன் ஸ்டேஜுங்கிறது என்னென்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் அப்பிடைடை கம்மி பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வயசு 80 ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 60 ஆகிடுச்சுன்னா 40% தான் நீங்கள் ஈக்விட்டியில் இல்லை ரிஸ்கியான அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ 80 ஆகிடுச்சு அப்படின்னா 20% தான், மிச்சது லிக்விட் கேஷாக கையில் வச்சுக்கிறது நல்லது. இது போல் சுட சுட பல இன்ஃபர்மேஷனை ஃப்ரீயாக தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.